Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளும் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துடுச்சு. பச்சை தண்ணியில் மாற்றிட்டு நம்ம இப்போ தோல் எல்லாம் எடுத்துடலாம். இதே போலவே நான் எல்லா உருளைக்கிழங்குலையும் தோல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு சட்டி சூடான உடனே சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா செவரட்டும். பட்டை 3, கிராம்பு 4 சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெரிய சைஸில் நீட்டு வாக்கில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதுங்க. இந்த டைமில் நான் கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 4-5 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு தக்காளி. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டங்க, 1 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சிட்ருக்கு. சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக நான் கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. தோசை, பூரி, சப்பாத்திக்குனா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.